தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய உறவு சொந்தங்களே, இந்த அதிகாலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை இந்த இறையிறக்க தியான இல்லம் மன்னாரிலிருந்து உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாகவும், உங்களுடைய ஜெபங்களுக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க நான் இறைவனை உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் நாம் சிந்திக்கவும் நமக்கு தியானிக்கவும் இறைவன் தருகின்ற நற்செய்தி பகுதி தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 32 முதல் 45 முடிய வார்த்தைகள் தான். இங்கே ஒரு தாயானவள் இயேசுவுக்கு அருகில் வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற ஒரு காட்சி. அந்த தாயினுடைய விருப்பம் மிக எளிதானது. ஆண்டவரே, நீர் மாட்சியில் வருகிற பொழுது என்னுடைய 2 பிள்ளைகளும் உம்முடைய வலதும் இடதுமாக இருக்க வேண்டும். அதற்கு நீர் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மன்றாட்டை அங்கே முன்வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பேரின்பத்திலே அவருடைய இடதும் வலதுமாக இருப்பது என்பது திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற, கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்க பாக்கியம் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்குமே இறைவன் தருகின்ற ஒரு அருள் அது. அதன் அர்த்தம், நீங்களும் நானும் ஆண்டவருடைய விண்ணக பேரின்பத்திலே இறைவனுடைய வலதும் இடதுமாக அமரப் போகிறோம் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பாக்கியத்தை நாம் எப்படி அடைய போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. காரணம், இறைவன் அவருக்கு அருகிலே நம்மை அமர வைக்க விரும்புகின்றார். ஆனால் இன்று மனிதன் தன்னுடைய சுய நலத்தினாலே, தனக்குள் இருக்கின்ற இரக்கம் இல்லாத பண்புகளினாலே, தனக்குள் இருக்கக்கூடிய பகைமை, வெறுப்பு, கோபத்தினாலே இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை நாம் அகற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்களும் நானும் எப்படி அவருடைய வலதும் இடதுமாக அமர முடியும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இறை வார்த்தை நமக்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டை முன்வைக்கின்றது. மத்தேயு நற்செய்தியிலே 25ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரத்தில் இறுதி தீர்ப்பு வேளையிலே இறைவன் அங்கே தீர்ப்பிட வருகின்றார். அங்கு தீர்ப்பிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை இதோ, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நோயுற்றவர்களை சந்தித்து, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து, உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுத்து, சிறையில் இருந்தவர்களை எல்லாம் சந்தித்து, தங்களால் முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள், என்னுடைய மாட்சியிலே நீங்களும் பங்கெடுங்கள். அதன் அர்த்தம், இறைவன் அவருடைய மாட்சியில் நம்மை பங்கெடுக்க அழைப்பது நம்முடைய தகுதியை முன்னிட்டு அல்ல, நான் எவ்வளவு பணம் வைத்திருக்கேன் என்பதை முன்னிட்டு அல்ல, நான் என்னுடைய ஜாதி அந்தஸ்தை முன்னிட்டு அல்ல, நான் சமூகத்தில் எவ்வளவு படித்தவனாக இருக்கிறேன், எவ்வளவு அதிகாரம் பெற்றிருக்கிறேன் என்பதை முன்னிட்டு அல்ல. இறைவன் தன்னுடைய வலதும் இடதுமாக அவருடைய மாட்சியில் பங்கெடுக்க இறைவன் நம்மை அழைப்பது. மாறாக அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மை அழைப்பது, தந்தையாகிய தெய்வம் இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவராக இருக்கிற பொழுது அவருடைய மாட்சியில் பங்கெடுக்கின்ற தகுதியை இறைவன் நமக்கு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, தொழுநோயாளியான புனித தமியான் என்ற ஒரு புனிதர் தான் வாழ்ந்த காலகட்டத்திலே மொலக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிலே நூற்றுக்கணக்கான தொழு நோயாளிகள் அங்கே தனிமையிலே விடப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு அருட்சாரங்களும் இல்லை, எந்த ஒரு நன்மைகளும் கொடுக்கப்படுவது இல்லை, அவர் உதவி செய்ய யாரும் இல்லை. அவர்களுக்கான திருவருட்சாரம் நிறைவேற்றுவதற்கு குருவானவர் அங்கே இல்லை. அப்பொழுது ஆயர்
அவர்களின் அந்த தன்னுடைய மறைமாவட்டத்தில் குருக்களை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன் இந்த மக்களுக்காக? அப்பொழுது இவர் மிகுந்த மன சந்தோஷத்தோடு ஒரு தயக்கமும் இல்லாமல் தந்தையை நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அந்த தொழுநோயாளிகளோ மத்தியிலே பணியாற்றுவதற்காக புனித தமியான் செல்லுகின்றார். அங்கே சென்று அவரும் அந்த மக்களுக்காக பணியாற்றுகிற வேளையிலே தொழுநோய் பிடித்து இறக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு அவர் அந்த பணியினாலே மக்களுக்கான நன்மைகளை செய்கிற பொழுது தந்தையாகிய தெய்வம் அவரை தன்னுடைய வலது பக்கத்திலே புனிதராக உயர்த்தி அவருடைய மாட்சியின் பேரின்பத்திலே பங்கெடுக்க வைக்கின்றார். எனவே நீங்களும் நானும் இறைவனுடைய மாட்சியில் பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எவ்வாறு மிகப்பெரிய பட்டம் படித்தவர்களாக இருப்பதனால் அல்ல, அல்லது நிறைய என்னுடைய ஜாதி அந்தஸ்து உயர்ந்தது என்பதற்காக அல்ல. அதை முன்னிட்டு இறைவன் ஒரு பொழுதும் யாரையும் எந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டோ அல்லது பலத்தை வைத்துக் கொண்டோ அதிகார மையத்தை வைத்துக் கொண்டு இறைவனுடைய மாட்சியில் யாரும் பங்கெடுத்து விட முடியாது. ஆனால் இன்று நம்முடைய குடும்பத்திலே நோயற்று இருக்கிறார்களா? அவர்களை சந்திக்கிற பொழுது நான் இறைவனுடைய மாட்சியிலே பங்கெடுக்கிறேன். துன்புறுகின்ற மனிதன் இருக்கின்றானா? அவனுக்கான நன்மைகளை நான் செய்கிற பொழுது அங்கே நான் இறைவனுடைய மாட்சியிலே பங்கெடுக்க தகுதி பெறுகின்றேன். காயப்பட்ட மனிதர்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்கான ஆறுதலான வார்த்தைகள் என்னிலிருந்து புறப்படுகிறதா? அப்பொழுது இறைவனுடைய மாட்சியிலே நானும் பங்கெடுக்கிற பாக்கியம் பெறுகின்றேன். இறை அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அதுதான். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையுமே அந்த மாட்சியில் அழைக்கிற பொழுது இறைவன் சொல்லுகிற வார்த்தை இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்பதுதான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை அழகாக நம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் அழகாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக இருக்கின்றார். அந்த இயேசுவை ஆராதிக்கிற பொழுது, அந்த இயேசுவை நான் வணங்குகிற பொழுது, அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணையாக பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நான் அவருடைய இரக்கத்தை நான் உள்வாங்கிக் கொள்ளுகின்றேனா? அந்த இரக்கத்தின் பண்பு என்னில் இருக்கிறதா? அல்லது நான் ஆண்டவரை ஆராதிப்பது வெறும் ஒரு பக்தி முயற்சியாக, வெறும் ஒரு சடங்காக நான் பங்கெடுத்து விட்டு என்னுடைய வெளிப்புற பக்தியை காட்டிவிட்டு நான் கடந்து செல்லுகின்றேனா? அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்வு. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ரொம்ப அழகாக பவுல் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று. கிறிஸ்துவை அணிந்து கொண்டு ஒரு புதிய மனிதனாக மாறுங்கள். அந்த கிறிஸ்துவனுடைய இயல்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிறிஸ்துவனுடைய இயல்பு நம்மில் வெளிப்பட வேண்டியது தூய்மையிலும் நீதியிலும் இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே அந்த நீதியுள்ள வாழ்க்கை என்பது இறைவன் என்னை அன்பு செய்வது போல நானும் பிறரை அன்பு செய்கிற பொழுதுதான் நான் இறைவன் சன்னதியிலே நீதியுள்ள ஒரு மனிதனாக நம்மால் மாற முடியும். எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளில் அழைக்கப்படுவது கிறிஸ்துவை அணிந்து கொண்டு கிறிஸ்துவை போல கடவுளின் இரக்கத்தின் முகமாக இந்த உலகத்திலே நாம் பிரதிபலிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். அதிகாலை வேளையிலே நீங்கள் குளித்து விட்டு நீங்கள் உடை மாற்றுவதற்காக, முக அலங்காரம் செய்வதற்காக நீங்கள் முகக்கண்ணாடிக்கு முன்னாடி வருகிற பொழுது உங்களுடைய முகத்திற்கு பதிலாக வேறொரு முகம் இந்த கண்ணாடியில் தெரிகிற பொழுது நமக்கு எவ்வளவு அதிர்ச்சி ஏற்படும். அதே போல அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம், நீங்களும் நானும் பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய இரக்கத்தின் முகத்தை தான் பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு மாறாக கோபத்தின் முகத்தையோ பழிவாங்கும் முகத்தையோ வெறுப்பின் முகத்தையோ நான் வெளிப்படுத்துகிற பொழுது நான் கடவுளை அல்ல பிரதிபலிப்பது, மாறாக தீயவனை நான் பிரதிபலிக்கின்றேன். எனவே அந்த தீயவனை பிரதிபலிக்கிற பொழுது நான் ஒரு பொழுதும் கடவுளை மாட்சிப்படுத்துவதும் கிடையாது, கடவுளுடைய மாட்சி
மாட்சியின் பேரின்பத்திலே பங்கெடுக்கின்ற பாக்கியமும் நமக்கு கிடைக்காது. எனவே நீங்களும் நானும் கிறிஸ்துவை அணிந்தவர்களாக கிறிஸ்துவின் முகமான இரக்கத்தின் முகத்தை நாமும் அணிந்து கொண்ட கடவுளை போல இரக்கம் உள்ளவர்களாக வாழ்வோம். அவ்வாறு வாழ்ந்து இறைவனுடைய வலதும் இடதுமாக அமருகின்ற பாக்கியம் பெற்ற மக்களாக மாறிட இறையருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, உம்மை போல இரக்கம் உள்ளவர்களாக இருக்கவே எங்களையும் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் மனித பலவீனத்தினால் பல நேரங்களிலே ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொண்டு வெறுத்து பழி வாங்கிக் கொண்டு பல நேரங்களில் நாங்கள் அன்பு இல்லாதவர்களாக இரக்கம் இல்லாத மக்களாக இருந்து உம்முடைய பேரின்பத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தெய்வமே, உம்முடைய மாட்சியின் பேரின்பத்திலே பங்கெடுக்கிற தகுதியுள்ள மக்களாக வாழ்ந்திட உம்முடைய இரக்கத்தின் குணத்தினால் எங்கள் வாழ்வை நிரப்பும். நாங்களும் உம்மை போலவே இரக்கம் உள்ளவர்களாக மாறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.